ஸோ ஹாய் கைஸ். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஜான்வரி 16லேருந்து ஜான்வரி 20 வரைக்கும் உள்ள முக்கியமான தினங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து 3 வீடியோஸில் வந்து ஜான்வரி 1லேருந்து 15 வரைக்கும் உள்ள முக்கிய தினங்கள் வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் டேரெக்டாக இந்த வீடியோக்கு வந்திருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. ஸோ ஜான்வரி 16 வந்து பார்க்கலாம். ஸோ ஜான்வரி 16 வந்து லோக்பால் தினம், அதாவது லோக்பால் டேன்னு கொண்டாடுறாங்க. எதுக்கு அப்படின்னா 2014ல் வந்து மணிக்ஸா சென்டர், நியூ டெல்லியில் இருக்க மணிக்ஸா சென்டரில் வந்து நம்ம இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா வந்து ஒரு லோக்பால் அல்லது லோக் ஆயுக்தா சட்டம் அப்படின்னு வந்து கொண்டு வராங்க. அப்படின்னா என்னன்னா ஆன்டி கரப்ஷன் பாடி. ஸோ அது வந்து ஊழலை வந்து ஒழிக்கிறதுக்காக ஒரு அமைப்பு வந்து உருவாக்குறாங்க. ஸோ அதனால வந்து ஜான்வரி 16 வந்து லோக்பால் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. அதே மாதிரி ஜான்வரி 16 வந்து நேஷனல் ஸ்டார்ட் அப் டே, அதாவது தேசிய ஸ்டார்ட் அப் தினம் அப்படின்னு அதை வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இதோட கருப்பொருள் தீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸிங் ஆன் இன்னோவேஷன் அண்ட் இன்க்ளூசிவிட்டி. ஸோ இதோட கருப்பொருள் தமிழில் வந்து புதுமை மற்றும் உள்ளடக்கிய தன்மையை மையமாக கொண்டது. இதுதான் வந்து இதோட கருப்பொருள். ஸோ இது வந்து எதுக்காக கொண்டாடுறாங்கன்னா, ஸோ நிறைய ஆண்டர்பிரினர்ஸ், அதாவது நம்மளா தொழில் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து அவங்களை வந்து ஊக்கப்படுத்துகிற ஒரு விதமாக வந்து ஜான்வரி 16 வந்து நேஷனல் ஸ்டார்ட் அப் டேவாக கொண்டாடுறாங்க. ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியா யோஜனா அப்படின்றது 2016 இந்த டேல தான் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ அதனால இந்த டே வந்து நேஷனல் ஸ்டார்ட் அப் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜான்வரி 17 அண்ட் 18ல நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குற அளவுக்கு எந்த இம்பார்ட்டன்ட் டேஸும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஜான்வரி 19 வந்து வேர்ல்டு ரிலீஜியன் டே, அதாவது ஜான்வரி 19 வந்து உலக மத தினம். ஸோ இதோட கருப்பொருள் தீம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேரிங் பிலீஃப்ஸ், ப்ரொமோட்டிங் டாலரன்ஸ் அண்ட் சப்போர்ட்டிங் இன்டர்ஃபெய்த் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ தமிழில் வந்து நம்பிக்கையை பகிர்ந்து கொள்வது, சகிப்புத்தன்மையை ஊக்குவித்தல் மற்றும் மதங்களுக்கு இடையேயான திட்டங்களை ஆதரித்தல். ஸோ இதுதான் வந்து நம்ம உலக மத தினத்தோட கருப்பொருள். ஸோ இது வந்து எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து ஒவ்வொரு ஜனவரி மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த நாள் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இது வந்து 1950ல் வந்து பாஹாய் ஃபைத் கம்யூனிட்டி, அதாவது யுனைடெட் ஸ்டேட்டில் வந்து இந்த டே வந்து இப்படி செலிப்ரேட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜான்வரி 19 வந்து குக்புர்க் டே அல்லது திரிபுரி லாங்குவேஜ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அதாவது திரிபுரா மாநிலத்தில் வந்து இந்த குக்புர்க் மொழி வந்து அதிகமாக வந்து பேசுவாங்க. ஸோ அதனால வந்து ஜான்வரி 19 வந்து குக்புர்க் டேன்னு கொண்டாடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது ஜான்வரி 19, 2022, அதாவது 44th 44வது குக்புர்க் டே வந்து ஜான்வரி 19, 2022ல வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ திரிபுராவோட அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து குக்புர்க். ஸோ 1979ல தான் வந்து இந்த அந்தஸ்து வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு. அதாவது குக்புர்க்ன்றது வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆச்சு. ஸோ குக்புர்க்ன்றதை வந்து திப்ரகாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜான்வரி 19 வந்து நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் ரைசிங் டே, அதாவது தேசிய பேரிடர் மீட்பு படையின் எழுச்சி நாள் அப்படின்னு இதை கொண்டாடுறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு இருக்காங்க. ஸோ NDMAன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதை வந்து ஒரு ஆக்ட் வந்து வந்துச்சு. ஸோ அதை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்து இந்த அமைப்பை வந்து உருவாக்குனாங்க. ஸோ அந்த டேட்டை வந்து நம்ம நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் ரைசிங் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஸோ தேசிய பேரிடர் மீட்பு படையின் எழுச்சி நாள் வந்து ஜான்வரி 19 வந்து கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜான்வரி 20 வந்து குரு கோபிந்த் சிங் ஜெயந்தி. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஜான்வரி 6 வந்து குரு கோபிந்த் சிங் ஜெயந்தி பார்த்துருவோம். பட் இந்த நானாசாகி கேலண்டர் படி பார்த்தா அவரோட பர்த்டே வந்து ஜான்வரி 20 வந்து ஃபாலோ ஆகும். ஸோ ஜான்வரி 20 குரு கோபிந்த் சிங் ஜெயந்தின்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து ஆப்ஷன்ஸ் எது ரிலேட்டட் ஜான்வரி 20 ஆர் ஜான்வரி 6 கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இல்லை இது ரெண்டுமே ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா ஜான்வரி 5 நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வர்றதுக்குள்ள மோஸ்ட்லி வந்து மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோதான் ஜான்வரி 16லேருந்து ஜான்வரி 20 வந்து இருக்கிற இம்பார்ட்டன்ட் டே. ஸோ நம்ம எப்பவும் போல் வந்து ஸ்டோரி பார்த்துலாம். ஸோ ஜான்வரி 16 as usual நம்ம ஸ்டோரியோட ஸ்டார்டிங் மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஸோ ஜான்வரி 16 வந்து லோக்பால் டே, அதாவது லோக் ஆயுக்தா சட்டம் வந்து 2013 வந்து கொண்டாடுறாங்க. எதுக்குன்னா ஊழலில் வந்து தடுக்கிறதுக்காக வந்து ஒரு அமைப்பு கொண்டு வராங்க. ஸோ அது வந்து ஜான்வரி 16. ஸோ அந்த மாதிரி அமைப்பு கொண்டு வந்தோடனே எல்லாமே நார்மல் ஆகுது. ஸோ அதே டயத்தில் வந்து நேஷனல் ஸ்டார்ட் அப் டே, அதாவது தேசிய ஸ்டார்ட் அப் தினம் வந்து கொண்டாடுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தொழில் முனைவோர், அதாவது நாங்கள் தனியாக சுய தொழில் பண்ணணும் அப்படின்னு வர்றவங்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக அந்த டே வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ ஜான்வரி 16 வந்து ஊழல் வந்து ஒழிக்கிறதுக்காக ஒரு பாடி உருவாக்குனதுக்கு அப்புறம் ஊழலே நடக்கல. ஸோ அதனால ஜான்வரி 17 அண்ட் 18ல வந்து எந்த இம்பார்ட்டன்ட் டேஸும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜான்வரி 19 வந்து
ஊழல்லாம் ஒழிச்சதுக்கப்புறம் மதக்கலவரம் வந்து நடக்குது. ஸோ அப்படி எதுவும் வரக்கூடாது, பட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி மத ரிலேட்டடாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்றதுக்காக ஜனவரி 19 வந்து நம்ம வேர்ல்டு ரிலீஜியன் டேன்னு கொண்டாடுறோம். ஸோ ஒரு ரிலீஜியனுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து முக்கியம். ஸோ ஜனவரி 19 வந்து திரிபுராவோட லாங்குவேஜ், அதாவது குக்பருக்கு வந்து திரிபுரி லாங்குவேஜ் டே இப்படி வந்து செலிப்ரேட் பண்ணுற குக்பருக் டே. இது வந்து ஜனவரி 19. ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜில் வந்து அதே மாதிரி லாங்குவேஜில் ஒரு சில பிரச்சனை வருது. ஸோ லாங்குவேஜ் அது மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. ஸோ லாங்குவேஜ் அதாவது லாங்குவேஜ் டே செலிப்ரேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பேரிடரை வந்து தடுக்கிறதுக்காக ஒரு நாள் அதாவது கொண்டாடுறோம். தேசிய பேரிடர் மீட்பு படையோட எழுச்சி நாள் அன்னைக்கு தான் வந்து நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் ரைசிங் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜனவரி 19 வந்து 3 இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்குது. ஸோ அதாவது தேசிய மத தினம், அதே மாதிரி குக்பருக் நாள், அதே மாதிரி வந்து நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ரைசிங் ஃபோர்ஸ் டே. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி லாங்குவேஜ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ லாங்குவேஜ் டேல பிரச்சனை இருக்கிற மாதிரி குரு கோபிந்த் சிங் ஜெயந்தி என்னைக்கு அப்படின்றதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஜனவரி 6 ஆர் ஜனவரி 20 அப்படின்றது நடக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஆல்.